அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு கேட்க போறோம். அதனால நான் சங்கீத பகுதி ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளாக முடிச்சிடுறேன். இதுல நம்ம எல்லா காரியமும் தியானிக்க போறது இல்ல. ஒரு முக்கியமான காரியங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போலான்னு பாக்குறேன். 1 வாசிங்க. மூன்று காரியம். தேவனுக்கு பயப்படணும், அவருடைய வழியில நடக்கணும். அவ்வாறு இருக்கும் போது நம் பாக்கியவானா இருப்போம். தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமா நம்ம கேள்வி கேட்கணும். நான் உமக்கு பயந்து இருக்கிறேனா, இல்ல எனக்கு இஷ்டமான காரியத்தை செய்யறேனா? நம்ம எப்படின்னா அப்பாவுக்கு பயப்படுவோம், அம்மாக்கு பயப்படுவோம், நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு கூட பயப்படுவோம், மாமனாருக்கு பயப்படுவோம், மாமியாருக்கு பயப்படுவோம், கணவனுக்கு பயப்படுவோம், மனைவிக்கு பயப்படுவோம், வேற எல்லாருக்கும் பயப்படுவோம், தேவனுக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்போம், ரெடியா இருக்கும் நம்ம கிட்ட விடை. ஏன் நான் அவரோட பிள்ளை இல்லையா? நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாதா? அவருக்கு பயப்படுற பயம் இருந்தாதான் நமக்கு தெரிய வரும், விடையாக அவர் இருக்கும் போது கேள்விகள் நம்ம கேட்க கூடாதுன்னு. ஏன்னா அவருக்கு தெரியாதா உங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார், எப்படி உங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு தேவனுக்கு தெரியும். அவருக்கு பயந்து வாழுங்க. எல்லா காரியத்துக்கும் நீங்க பயந்து தேவன் மேல பயம் இல்லை அப்படின்னா நீங்க வாழுற வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. அப்ப இந்த சங்கீத பகுதி அப்படின்றது மிகவும் முக்கியமானது. இந்த 128ஆம் சங்கீதம் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னா, அவருக்கு பயப்படுற பயம் இருந்தாதான் பிசாசு அணுக மாட்டான். எனக்கு தலை வலிக்குது அதனால நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண வரல, எனக்கு முதுகு வலிக்குது அதனால ஜெபம் பண்ண வரல. அப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. பலவித வியாதிகள் இருந்தாலும் நீங்க சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து பாருங்களேன், வியாதிகள் முற்றும் விலகிடும். அவருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவருடைய வழிகள் என்ன பண்ணுவீங்க, நீங்க நடப்பீங்க. அவ்வாறு இருக்கும் போது நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, குடும்பம் முழுவதும். ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் வேகமா சொல்லி நான் அன்பான ஐயா கிட்ட கொடுத்துடுறேன். எடுத்து வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8. நம்ம எரேமியாவை புதிய ஏற்பாடுல தேடக்கூடாது, பழைய ஏற்பாடு. அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவர் மேல பயம் இருக்கு. பயம் இருந்தா அவருடைய வழிகள்ல நடப்பீங்க. அப்ப அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் அங்க இருக்கு, எரேமியா இங்க இருக்கு. தேவன் எப்படி இணைக்கிறாருன்னு பாருங்க. அப்ப பயம், அவருடைய வழிகள்ல நடக்கணும், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அவ்வாறு இருக்கும் போது பாக்கியவானா இருப்போம். 8 வாசிங்க. இத ரொம்ப ரொம்ப கவனமா வாசிக்கணும். இதுல ஒரு முக்கியமான ஆழங்கள் இருக்கிறது. வாசிங்க. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அவ்வாறு தேவன் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதுல தண்ணீர் இருக்கும், வேர் இருக்கும், இலை பச்சைன்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இலை பச்சையா இருந்தா செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்போது உங்களுடைய இலை பச்சையா இருக்கணுமா, இல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கணுமா? பச்சையா இருந்தாதான் இச்சை உங்களை அணுகாது, வேற எந்த காரியங்களும் உங்களை அணுகாது. அப்போ அவருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அவருக்கு பயப்படுற பயம் இருந்தா தேவனுடைய செய்தியை மட்டும் தான் கேட்கணும்னு தோணும், பக்கத்துல சீண்டி சிரிக்கணும்னு தோணாது. பாடல் பாடிட்டே இருப்போம். இங்க தெரியும் நம்மளுக்கு ஆவிக்குரிய கண்கள் நம்ம பார்ப்போம், டைரக்டா பார்க்கலன்னா கூட ஆவிக்குரிய கண்கள் நம்ம பார்ப்போம். வேதம் வாசிக்கும் போது
என்ன ஆகுது, பாடல் பாடும் போது என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்களா இல்ல, அப்போ தேவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். தேவனுக்கு பயம் இருந்தா அந்த சிரிப்பு வராது. பார்வை எங்க இருக்கணும்? தேவனுக்கு நேராக தான் இருக்கணும், வேத வசனத்துக்கு நேராக தான் இருக்கணும். அவ்வாறு இருக்கும் போதுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு தோணும். அப்ப தேவனுக்கு பயப்படுற பயம் முக்கியம். அங்க பார்த்தோம் அவருடைய வழிகள்ல நடக்கணும், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கையா இருந்தா அவர் சொன்ன மாதிரி தண்ணீர், வேர், இலை பச்சையா இருக்கும். அந்த கீழ்பாகம் மட்டும் வாசிங்க 8ல. மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? வறட்சியான காலமா இருக்கட்டும், பஞ்சமான காலமா இருக்கட்டும், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரங்களாக தேவன் உங்களை மாற்ற போகிறார். இப்போ நீங்க வேணா நீங்க கண்டிப்பா பாருங்க, இந்த சங்கீத பகுதியும் தேவனுடைய வார்த்தையும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இணைக்கப்பட்டு இருக்கும். தெரியாது, நான் என்ன எடுக்க போறேன்னு ஐயாவுக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா இணைக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா தேவன் அப்படிதான் பேசுவார். நீங்க கேட்கணும், ஏசப்பா இன்னைக்கு என்ன மன்னாவை எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீங்க, வைத்து இருக்கிறீங்க, எனக்கு அது தாங்கப்பா. நாங்க இருதயத்துல வியாகுலத்தோட வந்திருக்கோம், நாங்க போகும்போது திருப்தியா போகணும். அப்படி கேட்கும் போது தேவன் நடத்துவார். இப்ப சங்கீதம் 128 2 வாசிங்க. இன்னும் ஒரு 2 காரியம் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம படிக்கணும். இந்த வசனம் மிகவும் முக்கியமானது. யாருக்கு முக்கியமானதுன்னா குடும்ப ஸ்திரீகளுக்கு முக்கியமானது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். உங்களுக்கு வேணுமா வேணாவா? வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருத்துங்க. இதுல கொஞ்சம் உங்களுக்கு எளிதா புரியணுன்றதுக்காக சொல்றேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னா நீங்க கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுவுமே வீணாக போகாது. உங்களோட வாழ்க்கையில ஆகாரமும் கிடைக்கும், தண்ணீரும் கிடைக்கும், நீங்க திருப்தியா இருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் எளிதா சொல்லணும் அப்படின்னா நீங்க பிரயாசப்பட்டாதான் பாயாசம் கிடைக்கும். உண்மை, அது திருப்தி. அப்படி அதாவது பாயாசம் அப்படின்றது நீங்க பாருங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தியோ இல்ல புது வீட்டுக்கு போனாலோ அது கொடுக்கறது வழக்கம். அப்ப நீங்க பிரயாசப்படுவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 2 விஷயங்கள். அவருக்கு பயந்தா இந்த 2 கிடைக்கும். என்ன? பாக்கியமும் நன்மையும். எபேசியர் 6 1 முதல் 3 வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 - 3. கொலோசியர் கிடையாது, எபேசியர். எபேசியர் இல்ல, உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். எபேசியர் 6 1 முதல் 3. ஏன்னா எல்லாம் கலாத்தியர் கொலோசியர்னு வரும்போது உங்களுக்கு குழம்பிடும். அதாவது தம்பி எபேசியர்னு சொன்னாரு, எங்க காதுல கலாத்தியர்னு சொல்லிட்டு நீங்க கலாத்தியர்னு எழுதிடக்கூடாது. எபேசியர் 6 1 முதல் 3. அது எப்பவுமே எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, யார் எந்த வசனம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜீவ புஸ்தகத்துல தேவன் என்ன எழுதி வச்சிருக்காரோ அவங்களால மட்டும் தான் படிக்க முடியும். அப்போ மறுபடியும் வாசிங்க. இதுவரை நாங்கள் கீழ்ப்படியாது இருந்தோம், இனி தேவனுக்கு சித்தமானால் நாங்கள் கீழ்ப்படிவோம் சொல்லிட்டு எழுதிக்கணும். அப்படி எழுதினாதான் வீட்டுக்கு போயிட்டு நீங்க கீழ்ப்படிவீங்க. கீழ்ப்படுகிற மாதிரி இருக்கும். எப்ப இருக்கும்னா ஐயாவோட பார்வையிலையும் அம்மா பார்வையிலையும் தம்பி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவாரு, அவருக்கு முன்பதாக மட்டும் அம்மா இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு நாங்க இனிமையா பேசுவோம். ஆனா வீட்டுல போனதுக்கு அப்புறமா எங்களை போல வேறு தேனீக்கள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வார்த்தைகள் குட்டும்படியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சங்கீத பகுதியிலிருந்து வர வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில் சேராது. பெற்றோர்கள் மட்டும் கீழ்ப்படிந்தா போதுமா? பிள்ளைகள் கீழ்ப்படிய கூடாதானா? இருவருமே கீழ்ப்படிந்தால்தான் குடும்ப சூழ்நிலையும் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். நாங்க எங்க வீட்டுல போயிட்டு ஜோம் பண்ணிக்கிறோம், நீங்க உங்க வீட்டுல ஜோம் பண்ணிக்கங்க.
அந்த ஐக்கியம் வேணாம். ஆனா ஐயா வீட்டுக்கு வரும்போது மட்டும் எல்லாமே இணைஞ்சு வரலாம். அப்ப ஐயாவோட பார்வையில என்ன இருக்கும்? பரவாயில்ல, எவ்வளவு பூந்தோட்டமான குடும்பம். இவர்கள் பூக்களாய் வெவ்வேறாய் இல்ல, கோர்க்கப்பட்ட ஒரு பூக்களாய் பூந்தோட்டமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐயாக்கு புரிய வரும். ஆனா ஐயாக்கு ஆவிக்குரிய கண்கள்ல தேவன் ஒரு கிருபை கொடுத்துக்கிறதுனால புரிஞ்சிடும். பரவாயில்ல, இங்க என்கிட்ட வரும்போது பொண்ணா ஒன்றுபட்டு வராங்க. அங்க போனதுக்கு அப்புறமா பெற்றோருக்கு கீழ்ப்படியாது இருக்கிறது ஐயாவோட கண்களுக்கு தெரியும். ஏன்னா ஆவியானவர் அனைத்தையும் வெளிப்படுத்துவார். அப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. வாசிங்க 3 வரைக்கும். அப்ப தீமை வரணும் அப்படின்னா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம். நன்மை வரணும்னா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். அப்போ உங்களுக்கு நன்மை வேணுமா தீமை வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். வீட்டுல இருக்கும் போது நாங்க கீழ்ப்படியாது இருப்போம். அப்ப எங்களுக்கு தீமை வந்தா பரவாயில்ல. எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன், திருமண ஃபங்க்ஷன் இல்ல பிறந்த நாள் ஃபங்க்ஷன் போகும்போது மட்டும் நாங்க கீழ்ப்படிந்திருப்போம். எல்லாரோட பார்வையில இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றதற்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் தகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. தேவனோட பார்வையில உண்மை உத்தமமா இருக்கணும். நீங்க அவரோட பார்வையில உண்மை உத்தமமா இருந்தாதான் பெற்றோருக்கு எல்லா விஷயத்திலயும் நீங்க கீழ்ப்படிவீங்க. இது இங்க மட்டும் இல்ல, மோசே காலகட்டத்துல அவர் அந்த கட்டளைகளை கொடுக்கும் போது தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து இருக்கணும். அவங்கள என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தை இருக்கு, நீ தகப்பனை தாயை அசட்டை பண்ணனா இந்த கழுகின் குஞ்சுகளும் நதியின் காகங்களும் தின்னுமா. அந்த வார்த்தை அப்படின்னா பிசாசு உங்களை ஆட்கொண்டுருவான் அப்படின்னு அர்த்தம். 3 வரைக்கும் வாசிச்சிட்டீங்களா? வாசிங்க. நான் சொல்லல பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு யார அம்மாவை மட்டும் கணம் பண்ணுவேன், அப்பாவை கணம் பண்ண மாட்டேன் அப்படின்றதும், அப்பாவை மட்டும் கணம் பண்ணுவேன், அம்மாவை கணம் பண்ண மாட்டேன் அப்படின்றதும், எங்க அப்பா அம்மாவை கணம் பண்ணுவேன், தாத்தா பாட்டியை கணம் பண்ண மாட்டேன் அப்படின்றதும் கிடையாது. தகப்பன் தாய் அப்படின்னா தாத்தா பாட்டியும் தகப்பன் தாய் ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கும் கீழ்ப்படியணும். உங்களுக்கு இது பாக்குறதுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கும், ஆனா இதுல உள்ள ஆழங்கள் இருக்கு. ஏன்னா நான் அப்படியே மேலோட்டமா ஏதோ சிரிப்பு இல்லாத அப்படியே மூர்க்க முகத்தோட சொன்னேன்னு வைங்களேன், கொஞ்சம் எங்க மாமனாருக்கு டிஃபன் கொடுக்கணும், லஞ்ச் கொடுக்கணும்னு எல்லாம் கிளம்பிடுவீங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பெற்றோர்களுக்கு மட்டும் தேவனுடைய வார்த்தை இல்லை. நான் அன்னைக்கே சொன்னேன், எல்லாருக்கும் தேவனோட வார்த்தை. உயர்வானாலும் தாழ்வானாலும் அவன் எப்படி இருந்தாலும் தேவனோட வார்த்தை போயிட்டு சேரணும்னா சேரும். அப்போ உங்களோட வாழ்நாள் நீடித்து இருக்கணும் அப்படின்னா நீங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிணும். வாசிங்க மறுபடியும் 3. நான் சொன்னேன் பாத்தீங்களா, வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா. அப்ப அதை கை கொள்ளணுமா வேணாவா? மோசே மட்டும் இல்ல, தேவன் சொன்னதும் அதான். அதாவது தகப்பனையும் தாயையும் யாரு கணம் பண்றானோ அவன் தான் என்னையும் கணம் பண்ணுவான். அதாவது காண்கிற சகோதரன் கிட்ட அன்பா இல்லைன்னா காணாத தேவன் கிட்ட எப்படி அன்பா இருப்பீங்க? நம்ம எடுத்தோம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 128 நம்ம எடுத்தோன்னே வாசிச்சிருவோம். என்ன சூப்பரான வசனம் தேவன் கொடுத்துருக்கிறாரு, வாக்கு தத்தம் உள்ள வசனம். அது மெயினா இப்ப நீங்க எல்லாம் என்ன எடுத்துப்பீங்க அப்படின்னா, உங்க 2 பேருக்கிட்ட நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன், என்ன எடுத்துப்பீங்க அப்படின்னா, இது 128ல 3 இருக்கு பாருங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா எவ்வளவு பொய் சொல்றாங்கன்னு எங்களுக்கு தானப்பா தெரியும். அப்படி நீங்க சொல்வது புரிகிறது. ஆனாலும் இவர்கள் உண்மையோடு உத்தமமா இருக்க வேண்டுமானால் நீங்க எப்படி இருக்கணும்? ஏன்னா ஜெபம் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்றதான் தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்லலாம், டெய்லியும் நம்ம தேவனோட வார்த்தையை பார்க்கிறோம் கேட்கிறோம் சொல்லலாம். நீங்க அதுல தரித்து இருக்கீங்களா? தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கா? அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கா? அவருடைய வழிகள்ல நடக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வேதத்து மேல பயம் இருந்தாதான் அவர் மேல இருக்கும் பயம்.
உங்களுக்கு வேதத்து மேலயும் பயம் இல்ல, தேவன் மேலயும் பயம் இல்லைன்னா பெற்றோர் மேல பயம் இருக்காது. என்ன பண்ணுவீங்க? பொய் சொல்லி திரிகிற ஆட்டுக்குட்டிய போல நாங்களும் பொய் சொல்லி திரிவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் இருப்பீங்க. இப்போ நான் லாஸ்டா ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம வந்து வாசிச்சுட்டு நம்ம வந்து முடிக்கலாம். 128ல 5, 6 வாசிங்க. உங்களுக்கு நித்திய வாழ்வு வேணும் அப்படின்னா ஜீவன் உள்ள தேவன்கிட்ட மட்டும் தான் அது கிடைக்கும். அப்ப ஜீவன் உள்ள தேவன்கிட்ட உங்களுக்கு ஜீவன் உள்ள வாழ்வு வேணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்வு செத்த வாழ்வாக இருக்கக்கூடாது, ஜீவன் உள்ள வாழ்வா இருக்கணும். ஜபம் செய்யவே மாட்டோம் ஆனா எங்களுக்கு ஜீவன் வேணும் அப்படின்னா அது கிடைக்காது. நீங்க ஒரு 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 ஷர்ட் வாங்கினா ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஏதோ இலவசம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வைங்க. நான் காசு கொடுத்து டிஷர்ட் வாங்க மாட்டேன், இலவசம் மட்டும் வேணும்னா கிடைக்குமா? ஐயா தாராளமா போயிட்டு வாங்க, கடைக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த ஜீவன், அதாவது ஜீவனுள்ள தேவனை தேடி வந்தாதான் ஜீவனுள்ள வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். ஜீவனுள்ள வாழ்வு மட்டும் வேணும், ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு வேணாம் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுற பயம் இன்னும் கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வசனமா வாசிங்க. சமாதானத்தை பார்க்கணுமா வேணாமா? நீங்க சமாதானத்தை பார்க்கணும். அந்த சமாதானத்தின் தேவன் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டால்தான் சமாதானத்தை உங்களால பார்க்க முடியும். 2 வசனம் தான் நான் கேட்டு வந்து முடிக்கிறேன். நீதிமொழிகள் 1:7. நீதிமொழிகள் 1:7. இந்த இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கூட சொல்றேன். Proverbs 1:7. நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு அப்போ தேவன் எப்படி எப்படிலாம் இணைக்கிறாரு பாருங்க. நம்பிக்கையை குறிச்சு சொன்னார், ஆரம்பத்துல பார்த்தோம். இப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். எங்களுக்கு தான் அறிவு இருக்கே, அறிவுள்ள பேச்சு எங்க கிட்ட ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எங்க கிட்ட வந்து கேளுங்க தம்பி, நாங்க அள்ளி கொடுக்க தயார் அப்படின்றது கிடையாது. ஞானம் தேவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப அவருக்கு பயந்தா தேவன் என்ன கொடுப்பார்? உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். உபாகமம் 28:2-6 வாசிங்க. நம்ம நேரடியாக தேவனோட வார்த்தைக்குள்ள போகலாம். உபாகமம் 28:2-6. அப்போ ஒரு நிமிஷம், அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பது மிகவும் முக்கியமானது. நாங்க தான் பல சத்தத்துக்கு செவி வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோமே. காதுல ஏர்பாட்ஸ் போட்டுட்டு நாங்க பாடல்கள் வச்சு கேட்க ஆரம்பிச்சா பலவிதமான சத்தங்கள் எங்களுடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கிறது. நாங்களும் சிரித்த முகத்துடன் ஆனந்தமா இருக்கிறோம் அப்படின்றது இல்ல. யாரோட சத்தத்தை கேட்கணும்? தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். அவர் பேசுகிறது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபத்தின் வழியா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும்? அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அவ்வாறு நீங்கள் கேட்டால் வாசிங்க அப்படியே 6 வரைக்கும். உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும். அப்படி பழிக்கணும்னா அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும். என்னன்னு பார்க்கலாம். இது வேணுமா வேணுமா உங்களுக்கு? அப்ப அவரோட சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்தாதான் சமாதானம் சொன்னோம் அங்க 128ல. அவ்வாறு தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் போது எல்லா இடத்துலயும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. வாசிங்க. அப்பனா என்ன அர்த்தம்? தேவன் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனாலதான்
நம்ம அங்க பார்த்தோம் 128 இந்த நீங்க இறுதி வசனம் வாசிங்க. 128 இறுதி வசனம். அதுதான். அப்ப எல்லா விதத்திலயும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அவ்வாறு ஆசீர்வதிக்கப்படணும்னா அவரோட சத்தத்தை நீங்க கேட்கணும். எப்படி? காது கொடுத்து கேட்கணும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்கணும். 3 யோவான் 1:2. அவ்வளவுதான், முடிச்சிடலாம். 3 யோவான் 1:2. சொல்லவா? 3 யோவான் மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான தாய்வுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். தேவன் இறுதியா சொல்ற வார்த்தை, சமாதானம் இருக்கும் போது எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க சுகமா இருப்பீங்க. சமாதானத்தை கொடுக்கிறாரு. அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த விதத்தின்படி நீங்கள் நடக்கும் போது எல்லா விஷயத்திலும் தேவன் என்ன பண்றாரு? உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வாறு இருக்கும் போது பிரியமானவர்கள் நீங்க, அதாவது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இதுதான் எங்களுடைய வேண்டுதல். நீங்க சுகமா இருக்கணும், தேவனுக்குள்ள நித்தமா வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறதுனாலதான் ஒரு விஷயத்திலும் இப்படி இல்ல, இப்படி நடங்கன்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு அது தேள் குத்துவதை போல காயங்களாக இருக்கலாம். ஆனால் அது நித்தியம் மருந்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. அதுக்கப்புறமா தான் புரியும். ஆரம்பத்துல ஐயா சொன்னதெல்லாம் தேள் குத்துவதை போல இருந்தது, இப்பதான் புரியுது அது மருந்து என்று. சில டாக்டர் கொடுக்கும் போது ஹெவி டோஸ் கொடுப்பாங்க, உடனே குணமாயிடும். ஆனா வருங்காலத்துல ரொம்ப ஆபத்து. சில மருத்துவர் என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவா குணமாகிற மாதிரி டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க, மருந்துகள் எழுதி கொடுப்பாங்க. அதுதான் சிறந்தது, நம்மளுடைய உடம்புக்கும் அதான் நல்லது. அது போலதான் தேவனுடைய வார்த்தை. இப்போ உங்களுக்கு காயப்படுத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுல நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா தான் புரியும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 128ல நீங்க வீட்டுக்கு சென்று இதை அப்படியே தியானித்து பாருங்க. ஒண்ணுமே ஒரு விதமாக தேவன் உங்களோடு பேசுவார். அப்ப அவருக்கு பயப்படுற பயம்தான் எல்லாத்தை விட முக்கியமானது. அப்படி இருந்தா அவருடைய வழிகள்ல நடப்பீங்க, நம்பிக்கையா இருப்பீங்க, பாக்கியவானா இருப்பீங்க. உங்களுடைய கனி நிரந்தரமானதா இருக்கும். தண்ணீர் இலை பச்சையா இருக்கும், வேர் என்றுமே வாடாது. இங்க முக்கியமாக நம்ம பார்த்தோம், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. நீங்க வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். பொய் சொல்லி வாழ்வதை விட உண்மையா இருப்பதுதான் தேவனுக்கு பிரியமானது. இங்க பார்த்தோம், சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவ்வாறு இருக்கும் போது ஆசீர்வாதங்களால் வாழ்வை நிரப்பும்படியாக தேவன் செய்வார். பிரியமானவர்களே, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறோம்னா எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருப்பீங்க? சுகமா இருப்பீங்க. கண்களை மூடலாம்.